நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களோட இணைந்து நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகமா சிறப்பா இருக்கீங்க. ஓகே, அப்படியே இன்னைக்கான கதைக்குள்ள வாங்க போயிடலாம். இன்னைக்கான கதை என்ன? இன்னைக்கு என்ன கதை இருக்கும்? பழக்கம் போல இந்த கார் கதை தான் 4 நாள் சொல்லிட்டீங்க. அடுத்தது என்ன கார்ல என்ன பிரச்சனை? கடந்த 3 நாளும் கார் கதையா போயிருக்கு. இன்னைக்கும் கார் தான் இருக்கு. போகலாம் தான். ஓகே, ஆனா கொஞ்சம் லீவ் விட்டுறலாம் காருக்கு. சரி, வேற என்ன கதை? என்ன அப்படின்னா அரசர் கதையில இயேசுநாதர் கதை. ஓகே, சரி சொல்லுங்க. ஒரு ஆள் இயேசுநாதர்ட்ட வந்து ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணு ஏதோ ஒண்ணு, ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து பயங்கரமா எனக்கு வந்து ஒரு பொம்மை வேணும், ஒரு கரடி பொம்மை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா என்ன பண்ணுது, வேண்டியது. பயங்கரமா ப்ரேயர் பண்ணுது. திரும்ப ப்ரேயர் பண்ணி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி என்ன பண்ணுது, பொம்மையை வாங்கிருதா கொடுக்குது. அப்போ அந்த பொம்மை என்ன பண்ணுது, ஒரு குட்டி பொம்மை வந்து போகணும் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுது, கிடைக்குது. இப்போ அந்த குழந்தை அந்த பொம்மை ரொம்ப ரொம்ப நேசிக்குது. நான் விரும்பி எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து கண்ணு முன்னாடி என்ன பண்றாரு, வாரார், தோன்றி அந்த பொம்மையை எனக்கு கொடு அப்படின்னு என்ன பண்றாரு. குழந்தை கொடுத்திருக்காதே, எப்படி கொடுக்கும்? விருப்பப்பட்டு கேட்டு நம்ம கொடுப்போமா? சில விஷயங்களை ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டு வேண்டி பெற்றுக்கொண்ட உடனே என்ன பண்ணிருக்கிறாரு, வந்து கேட்கிறாரு, இதை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி. நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். நம்ம கொடுக்கக்கூடிய மனம் அதான் கொடுக்கணும்னு சொல்லி தோணினாலும் கூட மனசு கொடுக்க வேணாம். எப்படி இதை கொடுக்க, இவர் கொடுத்துட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டோம், கொடுத்த 2 நாள்ல வந்து திரும்ப ஒரு கேட்பாராம், எப்படி நம்ம கொடுக்கறது? இதே மாதிரிதான் அந்த குழந்தைக்கும் மனநிலை. அவரும் திரும்ப என்ன பண்றாரு, கேட்டு பாக்குறாரு. அந்த குழந்தை சரியான குழந்தை, விடாப்பிடியா நிக்குது, தரவே மாட்டேங்குது. இவரும் எவ்வளவோ கொஞ்சி கேட்டு பாக்குறாரு, என்னெல்லாமோ சொல்லி கேட்டு பாக்குறாரு. அந்த குழந்தை ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆகி போய் இந்த ஆள் கிட்ட இருந்தா கேட்டுட்டே இருப்பாருன்னு சொல்லி என்ன பண்ணிருச்சு, போயிடுச்சு. ஓனக்கு அப்புறம் தான் இயேசுநாதருக்கு பின்னாடி பார்த்தா அதை விட பெரிய பொம்மை என்ன பண்றாரு, வச்சிருக்கிறாரு, கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கிறாரு. ஒருவேளை இந்த பொம்மையை அவர் கேட்ட உடனே கொடுத்துருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு என்ன கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நாம ரொம்ப வேண்டி விரும்பி பெற்றுக்கொள்ள ஒன்றாக இருக்கும். ஓகே, ஆனா அது நம்மளை சோதிப்பதற்காக, இல்லை நமக்கு அதை விட சிறப்பான ஒன்றை கொடுப்பதற்காக கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அதை விட பெருசா நமக்கு கொடுக்கறது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்ப அதை நாம் ஒருகாலம் என்ன பண்றோம், உணர்ந்து கொள்வதே கிடையாது. ஏன் பையனை சோதிக்கிறேன், நானே பல நேரங்கள் அப்படிதான். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே, என்ன சோதிங்க பரவாயில்ல அப்படின்னு, நீங்க தானே சோதிக்கிறீங்க, ஏத்துக்கிறேன். நிச்சயமா. அப்ப அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் ரொம்ப ரொம்ப பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். அதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி. சூப்பர். இந்த சிந்தனையோட இந்த நாளை தொடங்கலாம். இப்ப ஆளுதேசனம் பார்க்கலாம்.
காலை தரிசனம் பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு இந்த நாளை தொடங்கியாச்சு. காலையிலேயே உண்மைதான், கடவுள் நமக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் பல மடங்கு நமக்கு நன்மையை தருவார் என்ற நம்பிக்கையோட நம்மளோட வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமா அது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை தான் இந்த கதை. ஸோ இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டது நமக்கு இருக்க போகுது? ஸோ எப்படிப்பட்டதுன்னா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு மனநிலை எனக்கிட்ட உண்டு. என்ன அப்படின்னா, கடவுள்கிட்ட வந்து எனக்கு நீ இதை செஞ்சனா நான் இதை பதிலுக்கு செய்வேன், நீ எனக்கு இதை நான் அப்படி நம்ம வேண்டுவோம். அதெல்லாம் நான் என்னன்னா, நான் ஒரு பிசினஸ் பிளான் மாதிரி நான் அதை யோசிப்பேன். ஏன்னா நான் கடவுள்கிட்ட ஒரு பிசினஸ் பேசுறோம், நம்ம இதை நீ செஞ்சனா பதிலுக்கு நான் என்ன பண்ணுவேன், இதை செய்வேன். நான் வேண்டுனதை நீ கொடுத்தா சில சமயம் சண்டையும் போடுவேன். அப்போ நான் வேண்டுதல் நீ செஞ்சாதான் நீ எனக்கு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்குது இல்லையா? இப்போ எனக்கு இது மாதிரி ஒரு பிசினஸ் பிளான் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அப்போ ஒரு ஃபாதர் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு முறை கேஷுவலாக பேசிட்டு இருக்கும்போது அப்போ இந்த விஷயத்த நான் சொன்னேன். இன்னைக்கு நம்மளுடைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் என்னன்னா ஒரு பிசினஸ் பிளான் மாதிரி தான் இருக்கு. ஒரு அப்பாட்ட பேசுற மாதிரியா, ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுற மாதிரியா கடவுள்கிட்ட பேசுறோம். இல்ல எனக்கு இது கொடுத்தா நான் பதிலுக்கு என்ன பண்றேன், செய்யறேன்னு சொல்றோம் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அப்போ அவர் ஒரு புதிய பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு என்ன பண்ணாருன்னா சொன்னார், புதிய கோணத்தை எனக்கு, நீ ஏன் இதை இப்படி யோசிக்கிற, இது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன பண்ண, நான் சொல்ற யோசித்து பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு நாம் சிலவற்றை தியாகம் செய்ய வேண்டியுள்ளது. கண்டிப்பா. இப்போ நான் வந்து எனக்கு வாழ்க்கையில எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 12 மணி நேரம் 16 மணி நேரம் முழிச்சிருக்கக்கூடிய நேரம் எனக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு தோணுகின்ற பொழுது, நான் தூங்கக்கூடிய 8 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரத்துல நான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, தியாகம் பண்ண வேண்டி இருக்குது. அந்த 2 மணி நேரத்தை நான் தியாகம் பண்ணா என்னால எக்ஸ்ட்ரா இன்னும் 2 மணி நேரம் செய்ய வேண்டிய அதிகமாக என்ன பண்ண முடியும், செய்ய முடியுது. அப்போ இதுதான் வாழ்க்கை. அப்போ என்னன்னா, இதைத்தான் நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம செய்ய வேண்டும். எனக்கு உயரிய நிலையை அடைவதற்கு எனக்கு பிடித்தமான ஒன்றை நான் என்ன பண்றேன், தியாகம் பண்றேன். இதுக்கு பேர் வந்து பிசினஸ் கிடையாது. இன்னைக்கு வேளாங்கண்ணிலேயோ இல்ல மற்ற திருத்தலங்களிலோ முட்டி போட்டு வேண்டி போறவங்க எல்லாம் என்ன அப்படின்னா, அந்த வழியை நான் தியாகமாக என்ன பண்றேன், என்னை நானே நான் ஒருத்தி கொள்கிறேன், என்னை நானே நான் வருத்தி கொள்கிறேன். இதை பார்த்தாவது எனக்கு என்ன பண்ணும், மனம் இறங்கி எனக்கு செய்வார் என் கடவுளுங்கிற ஒரு நம்பிக்கை தானே தவிர இது பிசினஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயமும் ஏதோ ஒன்று டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது அன்னைக்கு தோணுச்சு. அப்போ அதை ஒரு நிகழ்ச்சியா நம்ம பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, வாழ்க்கையில் நாம் விரும்பக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் சில டிமாண்டா என்ன பண்ணுது, வச்சிருக்கு. அந்த டிமாண்டை நம்ம சரி செஞ்சா தான் அந்த நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும். அது என்ன நல்ல விஷயம், என்னென்ன டிமாண்ட், அதை தான் என்ன பண்ண போறோம். அப்போ அதோட முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, குட் ஹெல்த் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமா இருந்தா அது வைக்கக்கூடிய டிமாண்டு, ஒழுங்கா தூங்கு, ஒழுங்கா சாப்பிடு, ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோ, ஆரோக்கியமா உடலை பார்க்க எக்ஸசைஸ் பண்ணு, இதெல்லாம் அது வைக்கக்கூடிய டிமாண்ட். அப்ப இந்த டிமாண்ட் எல்லாம் நான் சரி செஞ்சேன்னா எனக்கு தேவையான ஆரோக்கியமான உடல் எனக்கு கிடைக்குமா, கிடைக்காதா? கிடைக்கும். சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே
அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், அறிவித்தார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள், யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கும்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், அறிவித்தார். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த முதல் வரியிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. துவக்கத்திலேயே அனைத்துலகின் அரசர் அல்லது தலைவர் என்று சொல்லி, அவர் தலைவராக இருக்கிறார், அரசராக இருக்கிறார். எனவேதான் இது ஒரு அரச திருப்பாடலாக கருதப்படுகிறது. ஒரு அரசனை நாம் எவ்வாறு போற்றுவோம்? இந்த மண்ணில் இருக்கிற ஒரு சாதாரண அரசனுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, அவ்வளவு வலிமை இருக்கிறது, அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, அவ்வளவு பலன் இருக்கிறது என்று சொன்னால், இறைவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும், எவ்வளவு அதிகாரம் இருக்க வேண்டும், எவ்வளவு பலன் இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க சொல்வதுதான் இன்றைய திருப்பாடலாக இருக்கிறது. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். அந்த பலன் என்ன? அந்த மீட்பு தான். பலன் இல்லாமல் இருந்த மக்களுக்கு தன்னுடைய மீட்பை அறிவிக்கிறார். இதோ நான் உங்களை விடுவிக்கிறேன், இதோ நான் உங்களோடு இருக்கிறேன், உடைய கஷ்டங்களை நான் காண்கிறேன், உடைய கண்ணீரை நான் கண்டேன், உடைய அழுகுரலை கேட்டேன் என்று சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் தம் மீட்பை அறிவிக்கிறார். அதுவும் யாருக்கு? பிற இனத்தவர் கண் முன்னே தன்னுடைய சொந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களுக்கு அதை அறிவிக்கிறார். அதை தம் நீதியாக அவர்களுக்கு காட்டுகிறார். இந்த நீதியை அவர் நிலைநாட்டுகிறார். எனவேதான் அவர் நீதியின் அரசராக இருக்கிறார். அந்த நீதியின் அரியணையிலே அவர் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து அவர் தீர்ப்பு வழங்குகிற அரசராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்டதை கொடுக்கிறார். சேர்த்தோ குறைத்தோ அல்லது நான் கேட்டதற்காகவோ அல்லது அவர்கள் அழுது புலம்பியதற்காகவோ இல்லை, அவர்கள் மனம் மாறியதற்காக தான் சொல்லியதை அவர் செய்கிறார். சொல்லிய வண்ணமே அவர் செய்து காட்டுகிறார். அதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதிலும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமது பேரன்பையையும் உறுதிமொழியையும் காட்டுகிறார். அந்த உறுதிமொழி தானாக முன்வந்து அவர் கொடுக்கிறார். நாம் கேட்டு அவர் கொடுக்கிற உறுதிமொழி இல்லை என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவருக்கும் அது தெரிய வேண்டும் என்பதற்காகவே அதை அவர் வெளிப்படுத்துகிறார். எனவேதான் மிக உயர்ந்த அரசாக இருக்கிறது, விண்ணக அரசாக இருக்கிறது. விண்ணக உரிமை பேற்றினுடைய அரியணையிலே அவர் வீற்றிருந்து அவர் அனைத்தையும் அருள்கிறார். நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டேன் என்கிற வார்த்தைகள் அவர்கள்
கண்டார்கள், கண்ணார பார்த்தார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மட்டும் அல்ல, யூதர்கள் அல்லாதவர்களும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களும் அந்த மீட்பை கண்டு கொண்டார்கள். அந்த மீட்பை காண்பது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இயேசு பிறந்த பொழுது மீட்பரை எல்லோருமே பார்த்தார்கள். ஆனால் முழுமையாக அவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் வளர்ந்த பொழுது, அவர் போதித்த பொழுது எல்லோருமே அவருடைய போதனையை கேட்டார்கள். போதனைகளை கேட்டு விலகி சென்றவர்களும் இருக்கிறார்கள். அவர்களாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவர்கள் விடுதலையை காணவில்லை. கடவுள் அருளிய விடுதலை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஏதோ ஒன்றை உணர்ந்து கொண்டார்கள், இன்னும் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். வந்த விடுதலையை அவர்கள் இழந்து போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். யாழினை இசைத்து ஆண்டவரை புகழ வேண்டும் என்று சொன்னால் இந்த யாழ் என்கின்ற இந்த இசைக்கருவியானது சாதாரணமாக செய்து முடிக்க முடியாது. அதை நுண்ணியமாக சரியான விதத்திலே ஒவ்வொன்றும் பொருத்தப்பட்டு செய்து முடிக்க வேண்டும். அதே போன்று அதை வாசிப்பது என்பது, அந்த இசைக்கருவியை மீட்டுவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இந்த விரல்கள் அருமையாக அதிலே பட வேண்டும், சரியாக வர வேண்டும். சரியான விதத்திலே சரியான அந்த இசையானது வெளிவரவில்லை என்று சொன்னால் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். எனவேதான் அந்த யாழினை எப்படி சரியாக தயாரித்து சரியாக மீட்டி சரியான இசையை கொண்டு வர முடியுமோ அதே ஒன்றுதான் கடவுள் நம்மை சரியாக படைத்து சரியாக உயிரை கொடுத்து சரியாக பாதுகாத்து இந்நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் எந்த சூழ்நிலையிலும் மறந்துவிடக் கூடாது. என்று சொன்னால் இந்த உலகில் இருக்கிற அனைத்துமே அவரை போற்றுகிறது. கடல்களும் கடலுக்குள்ள யாவரும், மண் உலகும் மண்ணிலுள்ள யாவும், விண்ணுலகும் விண்ணுள்ள யாவையுமே அது கடவுளை புகழ்கின்றது என்பதை நீங்கள் என்றைக்கும் மறந்து விடாதீர்கள். எனவே யாழ் இசைப்பது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. பாடல் பாடுவது என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. ஆனால் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நமக்கு இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தி, நம் இருக்கிற குரலை பயன்படுத்தி, நமக்கு இருக்கிற இசையை பயன்படுத்தி, பாடுகிற திறமையை பயன்படுத்தி நாம் பாடுகிற பொழுது கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார். அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார், தள்ளிவிட மாட்டார் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். எனவேதான் மற்ற மனிதர்கள் கண் முன்பாக கிறிஸ்தவர்களை உயர்த்துகிறார். உன்னத அரச குருத்துவ திருக்கூட்டமாக அருள் பொழிவு செய்து உயர்ந்தவர்களாக ஆண்டவர் காட்டுகிறார். எனவே அந்த உயர்ந்த மனிதனுக்குரிய சரியான மனப்பான்கை நாம் பெற்றுக்கிறோமா? அந்த உயர்ந்த மனிதனுக்குரிய சரியான குடும்பங்களை நாம் சரியாக அமைத்து சரியாக வழிநடத்துகிறோமா? அந்த உயர்ந்த மனிதனுக்குரிய சரியான மனப்பக்குவத்தை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை சரியான மனப்பக்குவத்திலே வளர்க்கிறோமா? அதிலும் சிறப்பாக தெய்வ பயத்தோடு நாம் வளர்க்கிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். இந்த பாடலானது எப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டு அது சரியான விதத்திலே சரியான தாளத்திலே நாம் பாடுகிறோமோ அதே ஒன்றுதான் நம்முடைய பிள்ளைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுக்க முயற்சி செய்வோம். இறைவன் உங்களை வளர்த்தெடுத்திருக்கிறார். நாமும் மற்றவர்களை இறை நம்பிக்கையில் வளர்க்க முயற்சி செய்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நாங்கள் எந்நாளும் உம்முடைய மந்தையின் மக்களாகவும் உம்முடைய அரசவையின் ஒரு உன்னத இடத்தை பெற்றிருக்கிற மக்களாக வாழ்கிற ஆற்றலையும் அதற்குரிய ஞானத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிற தேவ வல்லமை எங்களுக்கு நிறைவாய் பொழிந்தருள்வீராக. அந்த அச்சிப்பானது அந்த உச்சந்தலையில் இருக்கிறது, எந்நாளும் எழுத்துவிட முடியாது. எனவே அந்த அரச குருத்துவத்தை நாங்கள் எந்நாளும் நிலைத்து நின்று அதிலே எந்நாளும் மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கின்ற ஆற்றலை பொழிந்து வழிநடத்துவீராக. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில் நாம் விரும்பக்கூடிய ஒன்றை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி. அடுத்ததா என்ன விரும்பணும்னா, பொருளாதாரத்துல நான் ரொம்ப ஹை லெவல்ல போன தன்னிறைவு அடையணும்னு நம்ம நினைப்போம். ஆனா இந்த பொருளாதாரம் நம்ம கிட்ட வைக்க வேண்டியது என்னன்னா, நான் கடினமா உழைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீ செலவு செய்யணும். எந்த அளவுக்கு நீ சேர்த்து வைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ சேர்த்து வைக்கும் பொழுது நீ பொருளாதாரத்துல ஒரு தனித்துவம் நிறைந்தவளா இருப்ப அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் நம்ம செய்யறோமா அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சு பாத்துக்கலாம் இன்னைக்கு. கண்டிப்பா அது வைக்கக்கூடிய டிமாண்ட், பொருளாதாரத்தை நான் தன்னிறைவை அடைய வேண்டும் என்றால் அந்த பொருளாதாரம் என்னிடம் வைக்கக்கூடிய டிமாண்ட், ஒழுங்கா வேலை செய், கடினமா உழை, அதை சேமித்ததை இன்வெஸ்ட் பண்ணு. இந்த டிமாண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணோம்னா நமக்கு விரும்பியது நமக்கு கிடைக்கும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசுவோம்.
செப்டம்பர் 4. புனித ரோஸ் விட்டர்போ. இத்தாலி நாட்டிலுள்ள விட்டர்போ பகுதியில் வாழ்ந்த ஏழ்மையான குடும்பத்தில் கிபி 1235ஆம் ஆண்டு பிறந்தார் ரோஸ் விட்டர்போ. குழந்தை பருவம் முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் தன் 7வது வயது முதல் கடினமான தவமுயற்சிகளைச் செய்து ஒருத்தல் வாழ்வினை மேற்கொண்டார். ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த பக்தியோடு இருந்த ரோஸிற்கு புனித மரியன்னை காட்சியளித்து தவ வாழ்வினை வாழ்வதற்கு மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். புனித மரியன்னையின் கட்டளைப்படி நகர வீதிகளில் நற்செய்தியினையும் தவ வாழ்வினையும் போதித்த ரோஸ் பல்வேறு எதிர்ப்புகளைச் சந்தித்தார். ஜெர்மனி அரசர் 2ஆம் ஃபிரெட்ரிக் விட்டர்போ நகரினை கைப்பற்றி திருத்தந்தைக்கு எதிராக செயல்பட இதனை கடுமையாக எதிர்த்த ரோஸினை அரசர் விட்டர்போ நகரிலிருந்து வெளியேற்றினார். சொரியானோ மற்றும் விட்ரோசியானோ பகுதிகளில் ஆண்டவரின் பணிகளைச் செய்த ரோஸ் கிபி 1251ஆம் ஆண்டு விட்டர்போ திரும்பி ஏழை கிளாரம்மாள் சபையில் அருட்சகோதரியாக விருப்பம் கொண்டார். ஏழை கிளாரம்மாள் சபையினர் ரோஸ் சபையில் சேர்வதற்கு அனுமதி மறுத்ததால் தன் இல்லத்தில் வாழ்ந்த ரோஸ் கிபி 1252ஆம் ஆண்டு தன் 18வது வயதில் விண்ணகம் சென்றார். அழியா உடல்வரம் பெற்ற ரோஸினை திருத்தந்தை 3ஆம் கலிஸ்தூஸ் புனிதராக உயர்த்தி துறவற சபைகளால் புறம்பாக்கப்பட்டவர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித ரோஸின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உலகிலுள்ள அனைத்து துறவற சபைகளுக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி பார்த்தாச்சு. இன்றைய புனிதரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு நல்ல திருப்தி அடையணும்னா இதெல்லாம் டிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன டிமாண்ட் பண்ணுது? வாழ்க்கை நம்ம கிட்ட என்ன டிமாண்ட் பண்ணுது எதை பெற்றுக்கொள்வதற்காக அப்படின்னா கரியர் சக்சஸ். என்னுடைய கரியர்ல நான் சக்சஸ் ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன். அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னு நான் ஆசைப்படுறேன். என் கரியரை நான் சூப்பரா வச்சுக்கணும், எந்த தொய்வும் இல்லாமல் நான் வளர்ச்சியை நோக்கியே போயிட்டு இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன்னா அது என்னிடம் வைக்கக்கூடிய டிமாண்டு. உன்னுடைய திறமையை நீ வளர்த்துக்கோ, உன்னுடைய திறமையை நீ பயன்படுத்து, உன்னுடைய திறமையில் நீ ஒழுக்கத்தோடு பயன்படுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திறமையை தொடர் முயற்சியாக சில நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எந்துள்ள ஒரு ஆர்வத்தில் வேலையை தொடங்கிடுவோம். ஆனால் தொடர்ச்சியாக செய்வோமான்னு கேட்டால் கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நம்ம ஸ்கில், கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின் இதெல்லாம் தான் கரியர் சக்சஸ் நமக்கு வைக்கக்கூடிய டிமாண்ட். அப்போ அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணா கரியர் சக்சஸ் நமக்கு கிடைக்கும். சூப்பர். கற்றுக்கொள்வோம், பயன்படுத்துவோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு பைத்தியக்காரரை பார்த்தார் மடாலய சீடர். அவரோ தெருவிலே கண்டபடி ஆர்ப்பரித்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தார். அவர் மீது பரிவு கொண்டார் சீடர். மடத்திற்கு அழைத்து வந்து குரு லாமாவிடம் நிறுத்தினார். ஆய்வு செய்துவிட்டு ஆணையிட்டார் குரு லாமா, அவரை அப்படியே ஓரமாக உட்கார வையுங்கள், கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள், வேண்டிய உணவையும் தண்ணீரையும் வேளா வேளைக்கு அருகிலே வைத்து விடுங்கள், பசித்தால் அவரை எடுத்து சாப்பிட்டு கொள்ளட்டும், எதையும் கட்டாயப்படுத்தாதீர்கள், குறிப்பாக அவர் என்ன செய்தாலும் யாரும் எதுவும் கண்டுகொள்ளாதீர்கள். அவ்வாறு செய்தார்கள் சீடர்கள். ஆனால் அவரோ கண்டபடி கற்களை வீசினார்.
யாரும் கண்டுகொள்ளவில்லை. கண்டபடி கத்தினார், யாரும் கண்டுகொள்ளவில்லை. தாறுமாறாக எதையாவது செய்து கொண்டே இருந்தார், யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவரவர் வேலையை அவரவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள். நாட்கள் நகர்ந்தோடின, வாரங்கள் வந்தோடின, மாதங்கள் கடந்தோடின. அவர் மெல்ல மெல்ல கத்துவதையோ கல் எறிவதையோ எதையாவது தாறுமாறாக செய்வதையோ குறைத்து 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 ஒரு கட்டத்தில் அமைதியின் உருவாக ஆகி போயிருந்தார். ஒரு நாள் ஆற அமர அமைதியாய் குருவின் முன் போய் அமர்ந்தார். எனக்கும் தியானம் சொல்லி தருவீர்களா? பாசம் வையுங்கள், தவறில்லை. ஆனால் பைத்தியமாகும் அளவுக்கு பாசம் வைத்து விடாதீர்கள். ஏனெனில் முடிவே இல்லாத வாழ்க்கை இல்லை, பிரிவே இல்லா உறவும் இல்லை. மனித மனங்கள் இவ்வளவு தானடா மனிதா. அதிகம் நல்லவனாக நினைக்காதே, நடிகன் என்று சொல்லிவிடுவார்கள். அதிகம் அன்போடு நடக்காதே, அடிமையாக்கி விடுவார்கள். அதிகம் பொறுமை காக்காதே, பைத்தியமாக்கி விடுவார்கள். அதிகம் வெளிப்படையாக இருக்காதே, வெறுத்து விடுவார்கள். எல்லோரையும் நம்பாதே, ஏமாற்றி விடுவார்கள். கோபப்படாமல் இருந்து விடாதே, கோமாளியாக்கி விடுவார்கள். மனித மனங்கள் இவ்வளவுதானடா மனிதா. இதையும் கேட்டு வையுங்கள். அன்று தனிமையில் இருப்பவரை பைத்தியம் என்று சொன்ன இதே சமூகம்தான் இன்று தனிமையில் இருப்பதே வைத்தியம் என்று சொல்லுகிறது. காலக்கொடுமடா சாமி. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. வாழ்க்கையில் நாம் விரும்பக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு சில டிமாண்ட் எல்லாம் வைக்குது. அது என்ன விஷயம், என்ன டிமாண்ட் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வாழ்க்கையில நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு நெருங்கியவர்கள் நம்ம கூட இருக்கணும்னா அவங்க நமக்கு வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னு பார்க்கும்பொழுது அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்களோட என்ன சொல்றது, நம்ம உறவாடணும், பேசுறதுக்கு டைம் கொடுக்கணும். அவங்களோட என்ன சொல்றது, வாழ்க்கை முழுதும் அவங்களுக்கு என்ன தேவையோ, என்னெல்லாம் நம்ம அதெல்லாம் நம்ம செய்யணும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது அந்த உறவுகள் எப்பவுமே நம்ம கூட நிலைத்து இருப்பார்கள். நிச்சயமாக வலிமையான உறவு, மகிழ்ச்சியான உறவு அமைய நமக்கு கொடுக்க வேண்டியது நேரம், காலம், பேசுறது. அவ்வளவுதான். இதை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா நிச்சயமா நாம் விரும்பக்கூடிய உறவுகள் நம்மிடம் இருக்கும். சிறப்பு பயன்படுத்துவோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமை சிறப்புகளில் பலவற்றை உங்களோடு தொடர்ந்து நான் பகிர்ந்து வருகின்றேன். சில நாட்களாக இயேசுவின் பார்வையில் நட்பின் இலக்கணம் என்ன, நட்பின் பரிமாணங்கள் என்ன என்பதை பற்றி நான் பகிர்ந்து வருகிறேன். இன்று நட்பு பற்றி கொள்ளாது என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நல்ல ஒரு உளவியல் செய்தி. ஆங்கிலத்தில் ஒரு சொல்லை உறவுகளில் நாம் பயன்படுத்துகிறோம். பொசசிவ்னஸ் என்ற சொல்லை பயன்படுத்துகிறோம். அது எதிர்மறையாகத்தான் பயன்படுத்தப்படுகிறது. நட்பில், உறவுகளில் அந்த பொசசிவ்னஸ், பற்றி கொள்ளுதல் இருக்கக்கூடாது. ஒரு விதமான தளர்ச்சி, இதம் இருக்க வேண்டும் என்று உறவியல் ஆளுநர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய உறவில் நாம் ஒருவரை பற்றி கொண்டு, அவர்களை இறுக பற்றி கொண்டு இருக்கக்கூடாது. ஒரு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும், ஒரு விடுதலை உணர்வை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் உளவியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுடைய வாழ்வில் ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். யோவான் 20:17 உயிர்த்த இயேசுவை மகதலா மரியா சந்திக்கின்றார். அவர் உணர்ச்சி வசப்படுகின்றார், மகிழ்ச்சி அடைகின்றார். அப்பொழுது இயேசு அவரிடம் சொல்கிறார், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். என்னை இப்படி பற்றி கொள்ளாதே. ஆகவே உணர்ச்சி வசப்பட்டு மகிழ்ச்சியின் காரணமாக பற்றி கொள்ளாதே. மாறாக உனக்கு ஒரு பணியை நான் தருகிறேன். நீ சென்று என்னுடைய சகோதரர்களிடம், சீடர்களிடம் என்னுடைய உயிர்ப்பை பற்றி சொல் என்று அவரை ஒரு நற்செய்தியின் தூதுவராக, நற்செய்தி அறிவிப்பாளராக இயேசு அனுப்புகிறார். பற்றற்ற தன்மை, உறவில் ஒரு பற்றற்ற தன்மை இருக்க வேண்டும். எல்லா உறவுகளிலும் அந்த பற்றற்ற தன்மை, பற்றி கொள்வது என்பது அல்லது பொசசிவாக இருப்பது, அது உறவு சிக்கல்களைத்தான் ஏற்படுத்துகிறது. பலருடைய வாழ்வில் இதை நாம் பார்க்கின்றோம். அதிகமாக பற்றி கொள்வதன் வழியாக உறவு கசக்கிறது, உறவில் பிரிவு ஏற்படுகிறது, உறவில் விரிசல் ஏற்படுகிறது. ஆகவே பற்றி கொள்ளாத ஒரு உறவு, பிறருக்கு சுதந்திரம் கொடுக்கின்ற ஒரு உறவு, பிறருக்கு
பிறரை அனுமதிக்கின்ற ஒரு உறவு. அத்தகைய உறவில்தான் உண்மையான அன்பும் பாசமும் மகிழ்ச்சியும் இருக்கும். இயேசு இதை நமக்கு சுட்டி காட்டுகிறார். உறவுகளில் நீங்கள் பற்றி கொள்ளாதீர்கள், சற்று தள்ளியே இருங்கள், அல்லது அவர்களுடைய பணிகளை செய்ய அனுமதியுங்கள், அவருடைய விருப்பத்தை மதியுங்கள். இவை எல்லாமே உறவின் நட்பின் தளங்களுக்குள் வருகின்ற நல்லியல்புகள், நல்ல கூறுகள். நம்முடைய உறவை, நம்முடைய நட்பை நாம் ஆய்வு செய்து இந்த பற்றி கொள்ளுதல், இந்த பொசசிவ்னஸ் இருக்கிறதா என்று ஆய்வு செய்து அதை நீக்கிவிட்டு எல்லா உறவுகளிலும் சுதந்திரத்தை, அனுமதியை நாம் விரிவாக்குவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில நாம சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னா நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன? அடுத்ததாக வைக்கக்கூடிய டிமாண்ட், அடுத்ததாக நம்ம பெற்றுக்கொள்ள எதை விருப்பப்படணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் growth, என்னுடைய தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும், நான் செய்யக்கூடிய வியாபாரம் விருத்தியாகணும், நல்லா இருக்கணும், வேற லெவலில் அது பிஸ்னஸ் போகணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறோம், ஆசைப்படுறோம் அப்படின்னா அது நம்மிடம் வைக்கக்கூடிய டிமாண்ட். அதை பெற்றுக்கொள்வதற்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் எடுக்க வேண்டிய இடத்துல ரிஸ்க் எடுக்கணும். அந்த ரிஸ்க் எடுக்கின்ற பொழுது அதற்கான திட்டமிடுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த திட்டமிடுதல் என்பது சில விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதை கற்றுக்கொள்ளுதலும் ரொம்ப முக்கியம். அதற்காக கடைசியா பண்றது செயல்படுதல். பல நேரங்கள் நம்ம இந்த பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருவோம், சரி இது நிலைமையிலே இருக்கட்டும், அதை நடைமுறைப்படுத்தினா தானே நமக்கு அடுத்த லெவல் போறதுக்கான வழி கிடைக்கும். நம்ம இப்போ இருக்கிற நிலையிலே போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணி இருந்துட்டோம்னா நம்மளுடைய தொழில் வளர்ச்சி அடையுமான்னு கேட்டா கிடையாது. அப்ப அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கும் கற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொண்டதை செயல்படுத்துவதற்கும் நாம் எப்போ கரெக்டா செய்யறோமோ அப்போ நம்முடைய தொழில் விருத்தி அடைவதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நல்ல மகிழ்ச்சியா நம்ம பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அந்த சில விஷயங்கள் நமக்கு சில டிமாண்ட்ஸ் என்ன பண்ணுது வைக்குது, அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம ஒரு படிக்கிறோம் இல்லையா, நான் படிப்பில் முதல் நிலையை நான் அடையணும்னா நான் அகாடமி எனக்கு வைக்கக்கூடிய சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கண்டிஷன்லாம் என்னன்னு பார்க்கும்போது நான் நல்லா படிக்கணும், தொடர்ச்சியா படிக்கணும், அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படிலாம் நான் பண்ணும்போது மட்டும்தான் என்னால எப்பவுமே முதல் மாணவனா இருக்க முடியும். விஷயம் இது கண்கூடாக நம்ம பார்த்தோம். நம்ம இப்போ யோசித்து பார்ப்போம், நம்ம ஸ்கூல் டேஸ்ல நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துக்கலாம், நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க் என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவங்க கரெக்டா அந்த படிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா படிச்சிருப்பாங்க, அதை ரிவைஸ் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக ரிவைஸ் பண்ணிருப்பாங்க, எழுதி பார்க்க வேண்டிய நேரத்தில் எழுதி பார்த்துருப்பாங்க. எல்லாமே அவங்க கணக்கச்சிதமா இருந்ததுனால தான் அவங்களால முதல் மாணவனா இருக்க முடியுது. அப்போ அது போல நாமும் அகாடமிக் சக்சஸ் விரும்புறோம்னா இந்த டிமாண்ட் எல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணா நம்ம அகாடமிக் சக்சஸ் பண்ண முடியும். சூப்பர், தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் வாழும் இன்றைய சமுதாயத்திலே நமது அன்பையும் ஆர்வத்தையும் நமது ஈடுபாட்டையும் ஒரு சில குறுகிய வட்டங்களில் அமைத்து கொள்ளுகிறோம். எனது குடும்பம், எனது ஊர், அல்லது எனது இனம், எனது ஜாதி, அல்லது எனது நாடு என்று. நண்பர்களே, ஃபெனலோன் என்ற இந்த அறிஞர் குறிப்பிடுகிறார் பாருங்கள், ஐ லவ் மை கண்ட்ரி பெட்டர் தேன் மை ஃபேமிலி, பட் ஐ லவ் ஹியூமனிட்டி பெட்டர் தேன் மை கண்ட்ரி. ஒரு மனிதனுக்கு குடும்பப்பற்று, ஊர் பற்று இருக்க வேண்டியதுதான். ஆனால் அந்த குடும்பை பற்றை விட அவனுக்கு அவனது நாட்டுப்பற்று மிக முக்கியமானது. ஏனென்றால் குடும்பத்தை விட நாடு பரவலானது. என்னுடைய வாழ்வும் என்னுடைய ஆர்வங்களும் அத்தகைய ஒரு பரவல் நிலையை அடைய வேண்டும். அது ஒரு குண்டு சட்டிக்குள் இருந்துவிடக்கூடாது. ஆனால் அந்த நாட்டுப்பற்று என்பதோடு நாம் நின்றுவிடக்கூடாது. பல நேரங்களிலே இந்த நாட்டுப்பற்று என்பது போர்களிலே சென்று முடிந்திருப்பதையும் நாம் பார்ப்போம். அதனால்தான் ஃபெனலோன் கூறுகிறார், என் குடும்பத்தை விட என் நாட்டை அதிகம் நேசிக்கிறேன். அதோடு முடிந்து விடவில்லை, என் நாட்டை விட மனித குலத்தை அதிகம் நேசிக்கிறேன். ஹியூமனிட்டி என்று சொல்லப்படுகிற மனு குலத்தை நான் அதிகம் நேசிக்கிறேன். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் வித்தியாசங்களை தாண்டி
மொழி வேறுபாடுகளை தாண்டி, கலாச்சார வேறுபாடுகளை தாண்டி எல்லா மனிதரையும் நான் நேசிக்கிறேன் என்ற அந்த பரந்த மனப்பான்மை நம்மிடத்தில் இருக்கும் என்றால் வாழ்விலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ முடியும், எங்கு சென்றாலும் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். எனவே திறந்த உள்ளத்தோடு, பரந்துபட்ட மனதோடு, மகிழ்ச்சியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எனக்கு வேணும்னா அது போடுற கண்டிஷன்ஸ்ல அடுத்ததா என்ன இருக்கு? அடுத்ததா என்ன கண்டிஷன், எந்த விஷயத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட வாழ்வில் ஒரு மகிழ்ச்சி எல்லாரும் விரும்பக்கூடிய ஒண்ணு. என்னுடைய வாழ்க்கையில நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறோம். இதுல யாரும் என் வாழ்க்கையில மோசமா போனோம் யாருமே நினைக்கவே மாட்டாங்க, எல்லாருமே மனிதர்களும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அப்ப எல்லாரும் விரும்பக்கூடிய ஒன்று, பெற்றுக்கொள்ள விரும்புவது என்னன்னா ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை. அப்ப அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணும்னா அது வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலில் நம்மை நேசிக்க வேண்டும், செல்ஃப் லவ். என்னை நான் விரும்ப வேண்டும், என்னை நான் நேசிக்கணும். ரெண்டாவது, லவ் அதர்ஸ், என்னுடன் இருப்பவர்களை நான் அன்பு செய்ய வேண்டும். அது தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, விரோதி, நண்பன், எல்லாரையுமே யாருமே இருந்தாலும் பண்ணணும், அன்பு செய்ய வேண்டும். மூணாவதா இருக்கக்கூடிய விஷயம், நான் நன்றி உணர்வு உள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். காணும் அனைத்திலும் நான் நிறைவை காண வேண்டும், காணும் அனைத்திலும் நான் மகிழ்ச்சியை காண வேண்டும். அப்ப இந்த டிமாண்ட் எல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணா நான் விரும்பக்கூடிய என்னுடைய தனிப்பட்ட வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுல சந்தேகமே இருக்காது. தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்னை இந்த தொடரின் வழியாக உங்களோடு இணைந்து பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றிய பிரிவு 51A சொல்லுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 கடமைகளை பார்த்திருக்கிறோம். ஒன்று, அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடப்பதும், குறிக்கோளுக்காக உழைப்பதும், தேசிய கொடி, தேசிய கீதத்தை மதிப்பதும். இரண்டாவதாக, நம்முடைய சுதந்திரத்திற்காக போராடிய நம்முடைய முன்னோர்களின் கனவுகளை, புனிதமான கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதும், அவற்றை பின்பற்றுவதும். மூன்றாவதாக, இன்று நாம் பார்க்க இருப்பது இந்தியாவின் இறையாண்மையையும் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்த்தல். இதுதான் நம்முடைய அடிப்படை கடமைகளில் மிக முக்கியமான கடமை. இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதுகாத்தல், இந்தியாவினுடைய ஒற்றுமையை பாதுகாத்தல், அவற்றை நிலைநிறுத்தவும் பாதுகாப்பதும். மூன்றாவதாக, இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துதல். அப்போ ஒரு நாடு இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அதுக்கு அர்த்தம் அந்த நாடு தன்னைத்தானே ஆள தகுதி படைத்த நாடு, தனக்கான சட்டங்களை தாமே உருவாக்கி கொள்ளுகிறது, அந்த சட்டங்களை செயல்படுத்துவதற்கான அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. இதுதான் இறையாண்மை, எ சாவரின் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இதெல்லாம் அரசனிடம் இருந்தது. எனவே எ சாவரின் கிங் என்று சொல்வார்கள். இப்போது சாவரின் கிங் யார் அப்படின்னு சொன்னால் குடிமக்களாகிய நாம் தான். நாம் உருவாக்குகிற நாடும் அந்த சாவரினிட்டி, இறையாண்மை மிக்க நாடாக இருக்கிறது. எனவே நம்முடைய நாட்டின் இறையாண்மையை தொடர்ந்து தக்க வைப்பதை, அதை பாதுகாக்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இன்னொரு முறை அடிமைப்படுகிற ஒரு நாடாக இது மாறிப்போய்விடக்கூடாது. இரண்டாவதாக, இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை பாதுகாத்தல். இந்த ஒற்றுமை தான் இன்று காணாமல் போய் கொண்டிருக்கிறது. ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் சேர்ந்தே வருகிறது, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி என்று சொல்வார்கள். அதை நாம் இணைந்தே பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் இல்லையா? ஒற்றுமை பல்வேறு காரணங்களில் சிதைக்கப்படுகிறதற்கு காரணமாக இருக்கிறது. அது அரசியல் நிலைப்பாடுகளினால், சாதிய மோதல்களினால், சமய மோதல்களினால், இனவாத மோதல்களினால், பிராந்திய மோதல்களினால், இப்படி பல்வேறு ரீசன்னால ஒரு நாட்டினுடைய ஒற்றுமை சீர்குலைக்கப்படுகிறது. ஒரு பக்கம் மட்டும் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிற பொழுது வளர்ச்சி அடையாத பகுதியிலிருந்து ஏக்க பெருமூச்சுகள் வெடித்து கிளம்புகின்றன. ஒரு சிலர் மட்டும் வளர்ந்து பெரும்பாலான மக்கள் ஏழைகளாக இருக்கிற பொழுது அங்கிருந்து அவர்களுடைய வெப்ப பெருமூச்சு ஒரு நாட்டை சுட்டு பொசுக்கி விடுகிறது. இதெல்லாம் வரலாற்றில் நாம் பார்க்கிற விடயங்கள். எனவேதான் ஒரு நாட்டினுடைய ஒற்றுமை என்பது மிக 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 அத்தியாவசியமானது. ஒற்றுமைக்கான காரணிகளை வளர்த்தெடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, அதனை செயல்படுத்த வேண்டியது குடிமக்களாகிய நமது கடமை. ஒற்றுமைக்கு எதிரான செயல்பாடுகளை முளையிலேயே கிள்ளி எறிய செய்ய வேண்டியதும் குடிமக்களுடைய கையில் இருக்கிறது. அதற்கு நம் அரசு எடுக்கிற முயற்சிகளோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஒற்றுமை உருவாகாமல்
இருப்பதற்கு அல்லது ஒற்றுமையை சிதைப்பதற்குரிய காரணிகளை இனம் கண்டு அவற்றை களைவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதுபோல ஒருமைப்பாடு, த இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். இந்தியாவுடைய ஒருமைப்பாடு என்பது மிக மிக முக்கியமானது. ஏன்னா அதுதான் நம்முடைய பன்முகத்தன்மை அதில் அடங்கி இருக்கிறது. பல்வேறு மாறுபாடுகளுக்கு வேறுபாடுகளுக்கு மத்தியில், டிஸ்கிரிமினேட்டரி ஃபேக்டர்ஸ் என்று சொல்வார்கள், அவற்றிற்கு மத்தியில் நாங்கள் இந்தியர்கள், மொழியால் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு அதை உரத்து சொல்லக்கூடிய ஒரு பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒற்றுமைக்காக நாம் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடிமக்களால் தான் ஒரு தேசம் சிறப்புறுகிறது. ஏன்னா இந்த ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை எதற்காக உருவாக்க விரும்புகிறோம்? ஒருமைப்பாடு உருவாவதில் தான் அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஈக்குவல் ஸ்டேட்டஸ், எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு, சமமான தகுதி நிலை கிடைக்கிறது. இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நாடு சிதறுண்டு போகிறது. அதை நம்ம எப்போதுமே மனசில் வச்சுக்கணும். அந்த அடிப்படையில் கண்டிப்பாக நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு, அதனுடைய இறையாண்மை, இவற்றை பாதுகாக்கிற பொறுப்பில் நானும் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு குடிமக்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும், தங்களுடைய அடிப்படை கடமையாக கொள்ள வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. ஆகவே நம்முடைய குடும்பங்களில் ஒற்றுமை, நம்முடைய ஊரில் ஒற்றுமை, நம்முடைய நாட்டில் ஒற்றுமை, இந்த உலகத்தில் ஒற்றுமை, அப்படி படிப்படியாக அது வளருகிறது. இந்த ஒற்றுமைக்காக நாம் அனைவரும் இணைந்து உழைப்போம், ஒன்றுபடுவோம், உயர்வடைவோம். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். சில விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அந்த விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமேனால் அது வைக்கக்கூடிய டிமாண்டை நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம். அடுத்ததான் எந்த விஷயத்த சொல்றாங்க? அடுத்தது நான் உள் மன அமைதி எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், அது எனக்கு வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னு பார்க்கும்பொழுது நான் என்ன சொல்றது, மன அமைதியோட நான் இருக்கணும். நான் எப்பவுமே பிறரை காயப்படுத்தாத வகையில வாழணும். என்னுடைய வாழ்க்கை பிறருக்கு உதாரணமா இருக்கும் பொழுது என்னுடைய மன அமைதி என்பது எனக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. நிச்சயமா பிறருக்காக நாம் வாழ்கின்ற பொழுது, பிறரை மன்னிக்கின்ற பொழுது, பிறரை அன்பு செய்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா உள்மன அமைதிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ உள்மன அமைதியை பெற்றுக்கொள்ளணும்னா இதுவரைக்கும் யாரெல்லாம் மன்னிக்காம இருக்கிறோமோ அவங்களெல்லாம் மன்னிச்சிடணும். யார்கிட்டலாம் பேசாம இருக்கோமோ அவங்க பேசிடணும். அப்போ உறவுகளை சரி செய்து கொள்கின்ற பொழுது உள்மன அமைதி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். சிறப்பு. தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதத்தில் நம்மளுடைய நிலங்களில் மரப்பயிர்கள் நடவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் மிகவும் ஏற்ற ஒரு மாதம்ங்க. அல்லது இந்த மாதமோ அல்லது அடுத்த மாதமோ நம்ம நடவு செய்யலாம். நிலத்தை பொறுத்து, மழையை பொறுத்து, நம்மகிட்ட இருக்க தண்ணீர் வசதி பொறுத்து உடனடியாக நடவு செய்யலாம். இது நல்ல காரியம். ஈவன் ஒரு சில இடத்துல மானாவாரி நிலமாக இருக்குது, இதில் நான் ஏதாவது ஒரு பயிரை நடவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இந்த மாதம் அல்லது அடுத்த மாதம் இந்த காலத்தை உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறேங்க. மரப்பயிர்கள் எங்கே கிடைக்கும்? ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வனத்துறை, ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, வனத்துறை, அவங்க எங்கே இருப்பாங்க? ஒவ்வொரு ஒன்றியத்துலேயுமே இருப்பாங்க. உங்கள் பிடிஓ ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, வட்டார வளர்ச்சி அலுவலர், அந்த அலுவலகத்துக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு அக்ரி ஆஃபீஸ் இருக்கும். அந்த அக்ரி ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா அவங்க ஒன்று அவங்க சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்குது நர்சரி, அப்படி தெரிஞ்சுக்கலாம். அல்லது அவங்கள்ட்டையே வேளாண் துறையிலே ஒரு திட்டம் இருக்குங்க, காடு வளர்ப்பு திட்டம்னு. அவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னாலே ஒரு ஏக்கருக்கு 200 கன்று அப்படிங்கிற மாதிரி அவங்களே கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய வேலி பகுதியில் முறையான இடைவெளியில் ஒரு தேக்கு கன்று அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் 10 அடி அல்லது 12 அடி அப்படி இடைவெளியில் நடணும். ரொம்ப நெருக்கமாக நிறையா கொடுத்துட்டாங்கங்கிறதுக்காக நெருக்கமாக நடக்கூடாதுங்க. கண்டிப்பாக 10 அடிக்கு ஒரு கன்று தான் நடணும். அந்த கவனம் வச்சுக்கணும் குறைஞ்சபட்சம். அதே மாதிரி வேங்கை அல்லது மகாகனி அந்த மாதிரி மரங்கள் நடும்போது முடிஞ்சவர்களும் 15லேருந்து 18 அடி இடைவெளியில் வைக்கணும். பெரிய மரங்க அது. இப்போ இல்லை, இன்னும் 15 வருடங்கள் கழித்து வர்றப்ப கையை விரித்து வரக்கூடிய பெரிய மரம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னால் உங்களோட வேப்ப மரம் மாதிரி
வேப்ப மரத்தை யாராவது பக்கத்தில் நட முடியுமா? அதை அது மாதிரி தள்ளி நட வேண்டிய 18 அடி அல்லது 20 அடி அந்த மாதிரி தள்ளி நட வேண்டிய பயிர்கள், மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி நடவு செஞ்சிட்டோம்னா நல்லதுங்க. இதுலேயுமே நம்மளுடைய நிலம் ஒரு மலையடி வாரத்தில் இருக்குது, ரொம்ப கரடு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல நடவு செய்யணும்னா நம்மளுடைய லோக்கல் மரங்கள் எது? ஒன்று வேப்ப மரம், இலவம் பஞ்சு மரம், 3வது புங்க மரம், 4வது புளிய மரம், இதை நடலாம். இந்த மரங்களை நடும்போது முறையான இடைவெளியோடு நட்டுக்கிறது நல்லதுங்க. முடிஞ்ச வரையிலும் மானாவாரி நிலங்களில், அதாவது மழை கம்மியாக கிடைக்கக்கூடிய, நம்மளால் தண்ணி கொடுக்க முடியாத இடத்துல பண்ணுறோம் அப்படின்னா குழியை தோண்டி நட்டு மண்ணை அணைச்சி வச்சதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு கீழ்ப்பகுதியில் மழை பெஞ்சால் தண்ணி இப்படி ஓடி வரும் அப்படின்னா செடிக்கு கீழ்ப்பக்கத்தில் இருந்து மண்வெட்டியில் மண்ணை சுரண்டி ஒரு அரை வட்டத்தில் மழை தண்ணீர் வந்தால் அதில் தேங்குற மாதிரி, செடி மேலே இருக்குது கீழே தேங்குற மாதிரி அமைப்பில், ஈரம் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பில் நடணுங்க. வாய்ப்பு கிடைச்சா ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த மரப்பயிர்கள் நடும்போது நம்ம தட்டைப்பயிர் இருக்கு இல்லைங்களா, அதோட விதை கிடைச்சா ஒரு 3 விதை 4 விதை மரத்தை சுற்றி நட்டு விட்டு வந்துடலாங்க. கிடைக்கிற தண்ணிக்கு அது வளர்ந்து வரும். வளர்ந்து வரும்போது மண்ணுக்கு சத்தும் கொடுக்கும், திருப்பி பெருகி அதோடைய மண்ணை வளப்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு அந்த செடிகளோட நடுப்பகுதியில் ஆரம்பத்துலேருந்தே ஒரு உழவோட்டுன மாதிரி ஒரு அமைப்பை பண்ணிவிட்டு, ஒன்று நீங்கள் புல் சாகுபடி பண்ணணும் அப்படின்னா கொலக்கட்டை புல் 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க நாமக்கல் கேவிகேல. அதை வாங்கி நம்ம நிலத்துக்குள்ளே போட்டுட்டோம்னா அது பரவிக்குங்க, அங்கங்கே பரவிக்கும். பரவுனதுக்கப்புறம் நம்ம ஆடு மாடு மேய்க்கிறதுனால அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஒரு சத்தான புல்லாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நமக்கு பயிர்களுக்கு நம்ம மண்ணுக்கு காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்து மண்ணுக்குள்ளே சேர்க்கறதுக்கு ஒரு வழியாகவும் அது அமையும். அந்த மாதிரியான ஒரு புல் வகை அப்படி பண்ணலாங்க. இந்த காலத்தில் நம்ம நிலத்தில் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் மரப்பயிர் நடணும். எந்த 2 துறையில் வாங்கணும்? ஒன்று வனத்துறை, இன்னொன்று வேளாண்மை துறை. ஓகேங்களா? இதை பயன்படுத்தி கண்டிப்பாக முறைப்படுத்திக்கங்க நிலத்தை. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு அடுத்ததா நான் என்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சரி செய்யணும். ஸோ அடுத்ததாக அது வைக்கக்கூடிய கண்டிஷன் டிமாண்ட் என்ன, எதை பெற்றுக்கொள்வதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழ்வில் ஒரு சாதனையாளனாக நான் வளம் பெற வேண்டும் அப்படின்னா அது எனக்கு வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி, எப்பவும் போல தொடர்ச்சியான முயற்சி இருக்க வேண்டும். 2வது பேஷன்ஸ், பொறுமை. அந்த பொறுமை நம்மகிட்ட பல நேரங்களில் இருக்கிறதே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை அவசரமா இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி தான், இப்படியே எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா எப்படி கிடைக்க முடியும்? கிடைக்காது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அதுக்கான காலம் உண்டு. அந்த காலத்திற்கு ஏற்படுத்தி நம்ம காத்திருக்க வேண்டும். அந்த காத்திருப்புல கம்முன்னு இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது, நமக்கான வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ அப்போ இந்த டிமாண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணா நாமும் வாழ்வில் சாதனையாளராக மாற முடியும். சூப்பர். தொடர்ந்து பேசலாமே, படுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம நீண்ட நாட்களாக ஆறாத புண்கள், அல்சர், இது யாருக்கெல்லாம் வருது, எதனாலெல்லாம் கஷ்டப்படுறாங்க, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும் அப்படின்னு ஒரு நம்மக்கிட்ட வந்த பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம இன்னைக்கு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது டயபெட்டிக் பேஷண்ட்டு சும்மா இப்படி நெயில் தான் கட் பண்ணியிருப்பாங்க, அதில் உண்டாயிடும். ஆறவே ஆறாது. அது கையில் இருக்கலாம், காலில் இருக்கலாம், விரல் எடுத்தவங்க இருக்காங்க, கால் எடுத்தவங்க இருக்காங்க, இப்படி பிரச்சனை. சிலருக்கு நானும் பார்க்குற வருடக்கணக்கில் இருக்கு ஆறாத புண்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வயிற்றுல அல்சர், 20 வருடம் 30 வருடங்களாக அல்சர்ல கஷ்டப்படுறாங்க. இதுவும் ஆறாத புண்கள் தான். இதுவும் ஆறாத புண்கள். இன்னும் சிலருக்கு கேன்சர். அப்போ அதனால அந்த புண்கள் ஆறாம ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இன்னும் சில பேஷண்ட் நம்ம பார்க்குறோம், பைல்ஸ்,
பல வருடங்களாக பைல்ஸ் இருக்குது, அது கட்டி வந்துடுது, புண்ணு வந்துடுது, ஆறாமல் அவஸ்தைப்படுறாங்க. அதில் பிளட்டும் வருது, பஸ்ஸும் வருது, ஆறவும் மாட்டேனுது. வருடக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்கிறாங்க. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு தான் நம்மக்கிட்ட கேள்வி. கண்டிப்பாக. இப்போ அதுக்குன்னு நம்ம வந்து ஆயுஷ் முறைப்படி நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு. இன்டர்னல் வாஷும் கொடுக்குறீங்க இல்லைங்களா? வாஷ் இருக்கு, சிட் பாத் இருக்கு, ஆயின்மெண்ட் இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம வரும்போது அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில ஹெர்பல் வந்து நம்ம கொடுத்து அதை ஹாட் வாட்டரில் போட்டு அதை வச்சு வாஷ் பண்ணக்கூடிய இதுவும் இருக்குது. அப்புறம் ஆயில் போட்டு அப்ளை பண்ணி க்யூர் பண்ணுறதும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு கூட இன்டர்னல் டயட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி இந்தந்த உணவுகள் தான் எடுக்கணும், இதெல்லாம் எடுக்கக்கூடாது. அது நோயின் தாக்கத்தை பொறுத்து எந்த புண்ணு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அவங்களுக்கு எல்லாமே சொல்கிறோம். ஆனால் ஆறாத புண்கள் ஆறதுக்கு வழிமுறைகள் மருந்துகள் நிறைய இருக்குது. கடைப்பிடிச்சு நம்மக்கிட்ட வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது 30 இயர்ஸாக ஒரு லேடி அல்சர், டெய்லி ஹாஸ்பிட்டல் போகாத நாள் கிடையாது. வயிறு புண்ணு, ஏதாவது ஒரு பிரச்சனை, வாந்தி, குமட்டல், அஜீரணம், வயிறு உபசம், மலச்சிக்கல், ஏதாவது வயிற்று வலி, இப்படி டெய்லி. இப்போதான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்திருப்பாங்க, அவர் 2 நாள் மருந்து கொடுத்துருப்பாரு. அது ஒரு நாள் போட்டோன்னா அடுத்த நாள் இன்னொரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அப்போ டெய்லி. அப்போ இதுக்கு காரணம் என்ன அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பேசிக்கலி இம்யூனிட்டி கம்மி. இன்னொன்று பர்சனலாக மன உளைச்சல் ஃபேமிலியில். ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் அல்சர் இருக்குங்க. ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட் இது நிறைய பேருக்கு புரியாது. அதனால மக்கள் பார்க்குற மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஒருத்தருக்கு நீண்ட நாளாக சில பிரச்சனைகள் இருக்குன்னா குடும்பத்தில் மன நிம்மதி மிக 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 அவசியம். கண்டிப்பாக. புரியுறதா? அடுத்தது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக சூப்பராக இருக்காங்க. அதே போல் சுகர் அன்கண்ட்ரோல். இந்த சுகர் இருக்கே, ஒரு வீட்டில் கல்யாணம்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் வாங்க வாங்கன்னு இன்வைட் பண்ணுவோம் ஆசையாக சந்தோஷமாக. அது மாதிரி இந்த சுகரானது எல்லா நோயையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கும். எப்படி? தலை முதல் கால் வரை அந்த ரத்தம், அந்த சுகர் கலந்த ரத்தம் தான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. கண்ணுக்கு போனா கண்ணு பாதிப்பு, ஹார்ட்டுக்கு போனா ஹார்ட் பாதிப்பு, ஸ்கின்னுக்கு போனா ஸ்கின் பாதிப்பு, லிவருக்கு போனா லிவர், கிட்னிக்கு போனா கிட்னி, காலுக்கு போனா கால் பாதிப்பு. அப்போ எல்லா துணை நோய்களையும் வாங்க வாங்கன்னு ஏதோ விருந்துக்கு அழைக்கிற மாதிரி கூப்பிட்டு வச்சுக்கிட்டா அவன் மனுஷனா இல்லை என்ன? ஆராய்ச்சிக்கு உடம்பா? உண்மைதான். அப்போ அத்தனை நோய்கள் வந்து காம்ப்ளிகேட்டடா கஷ்டப்படுறாங்க. ஐசியூவில் போய் பாருங்க, சில பேஷண்ட்டை எல்லாமே காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனால் அவரை காப்பாற்றணும், அவர் உயிர் பழிக்கணும், அவர் நோய் நல்லாக்கணும். அந்த சூழல்ல தான் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கான்னா இருக்கு. ஆரம்பத்திலே வாங்க, சொல்றதை கேளுங்க, கடைப்பிடிங்க, நலமடைக்க. என்ன நேர்களே, பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளில் நான் விரும்பக்கூடிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள அது எனக்கு சில டிமாண்ட் வைக்குது. அந்த டிமாண்டெல்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணால் நான் விரும்பும் வாழ்க்கையை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும்னு பேசிட்டு இருக்கிறோம். ஃபைனலாக என்ன சொல்லுவேன்? ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நினைப்போம் பிறரை போல நான் இருக்கணும், பிறரை போல நான் இருக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் நான் தனித்துவமாக இருக்கணும் அப்படி நம்ம நினைக்கணும்னா அது நமக்கு வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னு பார்க்கும்போது, நான் சுயநலமாக இருக்கக்கூடாது, பிறருக்காக நான் வாழ வேண்டும். இந்த 2 விஷயம் நம்ம செஞ்சாலே போதும். நான் வந்து பிறரை போல இல்லாமல் நான் வந்து தனித்துவமான ஒரு மனிதனா வாழ முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோணும். கண்டிப்பா. அதாவது நான் இறந்து விட்டாலும் கூட என்னால் இரவா புகழை அடைய முடியும். எப்போது? அது வைக்கக்கூடிய டிமாண்டு செல்ஃபிஷ் இல்லாம இருக்கணும். அது செல்ஃபிஷ் இல்லாம இருக்கிறதோடு கூட நாம் பிறருக்காகவும் வாழ வேண்டும். அந்த 2 விஷயத்தை செஞ்சாலே நாம் பிறர் மனங்களில் இறந்தும் இரவா புகழை அடைய முடியும். சிறப்பான நாள், சிறப்பான சிந்தனை. எதையெல்லாம் நாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி நம்மிடம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்காக அது வைக்கக்கூடிய டிமாண்டை நாம செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதை நம்மால் பெற்றுக்கொள்ள ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சின்ன சின்ன விஷயம் தான். கண்டிப்பா. ஆனா இது நமக்கு தெரிந்திருந்தாலும் நம்ம இதை பெருசா என்ன பண்றோம், கன்சிடர் பண்றதே இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம், எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இது கிடைக்கல, நம்ம என்ன பண்றோம், புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். நாம் விரும்பியதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அது வைக்கக்கூடிய டிமாண்ட்ஸை நம்ம எப்போ ஃபுல்ஃபில் பண்றோமோ அப்போ. கண்டிப்பா. சிறப்பான நாள்ல சிறப்பான சிந்தனை கடவுள் கொடுத்திருக்கிறார். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்க பார்க்கலாம்.
ஆரோன் இன்று தனது 6ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, அருட்பணியாளர் ஜிபி, அருட்பணியாளர் இமானுவேல், பென்னி, தேவகனி, ஆண்டனி, நோயல், வெரோனிகா, ஜோஷ்பா, மெல்கிசெடெக், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மேரி ஜோஷ்னி இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அம்மா வர்ஷினி பி ரேயன், தாத்தா பீட்டர் பி ரேயன், ஆச்சி மென்சிலா வாஸ், அண்ணன் பெர்னி பி ரேயன், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பெர்ஜின் ஷெர்ஜின் இன்று தங்களது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தம்பிகள், பாட்டிகள், தாத்தாக்கள், மாமாக்கள், மாமிகள், பெரியம்மாக்கள், பெரியப்பாக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். பிரகாஷ் சபரிமுத்து இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் மகன்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு நீதிமொழிகள் 19:21. மனிதனின் இருதயத்தில் பல திட்டங்கள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரின் ஆலோசனை நிலை பெறும். இந்த இறையாசுடன் நீங்கள் வாழ மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். அன்பானவர்களே, கனவுகளுக்காய் நம்மை தகுதிப்படுத்துவோம், கனவுகளை நிஜமாக்குவோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக உங்க எல்லோருக்கும் அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.